நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வானத்த பார்க்கும்போது, இந்த வானம் ஏன் நீல நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. நீங்க ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா, அந்த வானம் ஏன் நீலமா இருக்கு? அதே சமயம் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் ஏன் வெள்ளை நிறத்துல காட்சி அளிக்குது? வானத்துடைய உண்மையான நிறம் நீல நிறம் தானா? அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. இந்த வானம் ஏன் நீல நிறத்துல இருக்கு? ஏன் அது நம்ம கண்ணுக்கு நீல நிறத்துல தெரியுது? அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அறம் யாதனையில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வானம் ஏன் நீல நிறத்துல இருக்கு? மேகம் ஏன் வெள்ளை நிறத்துல இருக்கு? சூரியன் ஏன் மஞ்சள் நிறத்துல இருக்கு? அப்படிங்கிற எல்லா அடிப்படை கேள்விகளுக்குமே ஒரே ஒரு பதில் தான். அது ஒளிச்சிதறல். ஆங்கிலத்துல லைட் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. இந்த லைட் ஸ்கேட்டரிங்க நீங்க சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க. பிரிசம் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த பிரிசம்ல நாம ஒரு லைட்டை அடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கு மறுமுனையில அந்த லைட்டானது வானவில் நிறங்களா மாறி தென்படும். இதுக்கு காரணம் அந்த பிரிசமானது அந்த லைட்டை சிதறடிச்சதுதான். இப்படி சிதறடிக்கப்படுற நிகழ்வை தான் ஒளிச்சிதறல் லைட் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. இங்க பிரிசமானது 7 வண்ணங்கள்ல அந்த ஒரு லைட்டை சிதறடிச்சிருக்கு. ஆனா வெவ்வேறு ஆப்ஜெக்ட்ல வெவ்வேறு மாதிரி ஒளியானது சிதறடிக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு இருட்டான ரூம்ல நீங்க லைட்டை அடிக்கிறீங்க. அப்படி அடிக்கும்போது அந்த லைட்ல குட்டி குட்டியா தூசிகள் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த தூசிகளுடைய நிழலானது சுவற்றுல தெரியவே தெரியாது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல்ல லைட் படும்போது அந்த லைட்டை மறுமுனையின் எல்லா பக்கத்திலையுமே சரிசமமா அந்த டஸ்ட் பார்ட்டிகல் ஆனது சிதறடிக்கும். அதனாலதான் ஒரு டஸ்டுடைய நிழலை நம்மளால பார்க்க முடியல. ஆனா லைட்ஸ்ல நம்மளால டஸ்ட பார்க்க முடியும். இதே மாதிரிதான் நீருக்குமே. நீர்ல நீங்க ஒரு லைட் அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல, அந்த லைட் ஆனது வெளியே வரவே வராது, உள்ளேயே இருந்திருக்கும். ஏன்னா நீரானது ஒளியை சிதறடிக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்குமே ஒளி சிதறடிக்கக்கூடிய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். அதுல முக்கியமான ஒண்ணுதான் ஏர் மாலிகுலர். சரி, இந்த ஏர் மாலிகுலருக்கும் நம்மளுடைய வானம் நீல நிறமா தெரியறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூமியானது எதனால கவர் செய்யப்பட்டிருக்கு? வளிமண்டலத்தால கவர் செய்யப்பட்டிருக்கு. அந்த வளிமண்டலமானது வாயு மூலக்கூறுகளால் உருவானது. அந்த வளிமண்டலத்துல 78.08% நைட்ரஜன் இருக்கு, 20.95% ஆக்சிஜன் இருக்கு, மற்ற சதவீதத்துல மற்ற வாயுக்கள் இருக்கு. சோ வாயு மூலக்கூறுகளால் உருவானதுதான் வளிமண்டலம். அப்ப ஏர் மாலிகுலர் ஸ்பேஸ்ல நம்மளை சுத்தி இருக்கு. இப்படி இருக்கும்போது சூரியனுடைய ஒளியானது நம்மளை நோக்கி வருது. சூரியனுடைய ஒளி என்ன நிறம்னு கேட்டா எல்லாரும் மஞ்சள்னு சொல்லுவீங்க. ஆனா அது வெள்ளை நிறம். எப்படி அது வெள்ளை நிறம்னு பின்னாடி சொல்ற. சூரியனுடைய ஒளியின் நிறம் வெள்ளையா தான் இருக்கும். அந்த வெள்ளை நிறமானது பூமியின் வளிமண்டலத்தின் மேல படுது. இந்த வெள்ளை நிற ஒளியானது நம்ம ஏர் மாலிகுலர்ஸ் மேல படும்போது அந்த ஏர் மாலிகுலர்ஸ் இந்த வெள்ளை நிற ஒளிய 3 நிறங்களா பிரிக்கும். அது 3 முக்கிய பிரதான நிறங்களான ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. இந்த 3 நிறங்கள்ல இருக்கிறதுலயே குறைவான அலைக்கற்றை கொண்ட நிறத்தை அதிகமா அது சிதறடிக்கும். அதிகமா அலைக்கற்றை கொண்ட ஒரு நிறத்தை அது குறைவா சிதறடிக்கும். இந்த சார்ட் படி நீங்க பார்த்தாலே தெரியும், ரெட்டா இருக்கிறதுலயே அதிக அலைக்கற்றை கொண்ட ஒரு நிறம். அதனால ரெட்டை கம்மியா தான் சிதறடிக்கும், ப்ளூவை 10 மடங்கு அதிகமா சிதறடிக்கும். இப்படி வெள்ளை நிறமானது ஏர் மாலிகுலர்ல பட்டு 10 மடங்கு அதிகமா சிதறடிக்கிறதாலதான் நம்ம வானமானது நீல நிறத்துல தெரியுது. சிம்பிளா சொல்லணும்னா, வெள்ளை நிறமானது ஏர் மாலிகுலர் மேல படும்போது ரெட், கிரீனை விட ப்ளூ நிறத்தை தான் அதிகமா இந்த ஏர் மாலிகுலர் ஆனது வெளிவிடும். அப்படி வெளிவிடுறதாலதான் ஆப்டிக்கல் இல்லூஷனால நமக்கு வானமானது நீல நிறத்துல தெரியுது. அப்புறம் ஏன்டா கிளவுட்ஸ் வந்துட்டு வெள்ளை நிறத்துல தெரியுது அப்படிங்கிற கேள்விக்கு சிம்பிளான பதில் தான். முன்னாடி என்ன சொன்னோம்? நீர்ல லைட் டிராவல் பண்ணாது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா மேகங்களானது நீரால் உருவானது. நீரின் மேல லைட் படும்போது என்ன ஆகும்? அது சரிசமமா பிரியும். சோ வெள்ளை நிற ஒளியானது மேகத்தின் மேல நேரடியா படும்போது அது சரிசமமா போறதால அந்த வெள்ளை நிறம் வெள்ளை நிறமாவே நமக்கு தெரியுது. இதனாலதான் மேகங்கள் வெள்ளை நிறத்துல நம்ம கண்ணுக்கு படுது. இந்த வானம் நீல நிறமா தெரியுது அப்படிங்கிற நிகழ்வை முதல் முறையா யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1859 அயர்லாந்து விஞ்ஞானியான
ஜான் டிண்டல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனாலேயே இந்த ஏர் மாலிகுலர்ல ஒளிச்சிதறல் ஏற்படுற நிகழ்வை டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவியலாளர்கள் குறிப்பிடுறாங்க. சரி, இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். சூரியன் மஞ்சள் நிறம் தானே, நீ என்ன வெள்ளை நிற ஒளியை சூரியன் வெளியிடுதுன்னு சொல்ற, அது எப்படி இருக்க முடியும், எப்படி சாத்தியம்னு எல்லாரும் கேட்பீங்க. உண்மையிலேயே சூரியனுடைய நிறம் என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் நிறம் கிடையாது, அது வெள்ளை நிறம் தான். ஸ்பேஸ்ல இருந்து நீங்க சூரியனை பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு சூரியனானது வெள்ளை நிறத்துல தான் தெரியும், மஞ்சள் நிறத்துல தெரியாது. அப்புறம் எப்படி பூமியில மஞ்சள் நிறத்துல தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணமும் ஒளிச்சிதறல் தான். சூரியன் வெள்ளை நிறம் தான். அந்த சூரியனுடைய வெள்ளை நிறமானது நம்ம பூமியின் வளிமண்டலத்தின் மேல படும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி குறைவான அலைக்கற்றை கொண்ட நிறங்கள் எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. இருக்கிறதுலே குறைவான அலைக்கற்றை கொண்ட நிறங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இண்டிகோ, வயலட், ப்ளூ அண்ட் கிரீன். இந்த 4 நிறங்களுமே சிதறடிக்கப்பட்டு வானம் நமக்கு நீல நிறத்துல தெரியுது. இந்த 4 நிறமுமே மைனஸ் ஆயிடுச்சுன்னா மீத 3 நிறங்கள் என்னென்ன இருக்கு, அது ஆரஞ்சு, எல்லோ அண்ட் ரெட். சோ இந்த 3 நிறங்கள்ல தான் சூரியனானது நமக்கு தெரியுது. ஏன் பிரதானமா மஞ்சள் நிறத்துல சூரியனானது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கும் அதே தியரி தான். ப்ளூ கலரானது அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அப்போ ரெட், ஆரஞ்சு ரெண்டுமே என்டர் ஆகாது. அப்படி என்டர் ஆகாம இருக்கும்போது எல்லோ அதிகமா என்டர் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டான சூரியனை நமக்கு எல்லோ நிறத்துல தெரியுது. அதே சமயம் சாயந்தரம் காலையில் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சுல ரெட் கலர்ல தெரியும். ஏன்னா அப்ப சூரியனானது அடிவானத்துக்கு போயிருக்கும். அப்படி அடிவானத்துல இருக்கும்போது அதிகப்படியான ஒளிச்சிதறல் நிகழ்வு நடக்காது. சோ அப்போ ப்ளூ அதிகமா சிதறடிக்கப்படாது. ப்ளூ அதிகமா சிதறடிக்கப்படாம இருக்கும்போது ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல நமக்கு சூரியனானது தெரியுது. ஒரு வகையில இந்த தியரி எல்லாத்தையுமே நம்ம கன்க்ளூட் பண்ணி பார்த்தா நமக்கு சூரியன் மஞ்சள் நிறத்துல தெரியறதும், மேகங்கள் வெள்ளை நிறத்துல தெரியறதும், வானம் நீல நிறத்திலையும், கடல் நீல நிறத்திலையும் தெரியறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. சரி, ஓகே மக்களே, அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா மறுபடியும் சொல்லுங்க, நான் மறுபடியும் நல்லா படிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி வானம் நீல நிறத்துல ஏன் இருக்குன்னு பார்த்துட்டோம், கடல்கள் ஏன் நீல நிறத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா, அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பலதரப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அரண்யாதினலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.